10th standard max common half yearly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். let us start part 2 question number 28. I am Jaykumar. இது ஒரு compulsory question. The ratio of the volume of two cone is 2:3. Find the ratio of their radii if the height of second cone is double of the first cone. இப்போ பாருங்களேன், let R1, R2 be the radius of first and second cone respectively, and H1, H2 be the height of the first and second cone respectively. அப்போ H2 is equal to பாருங்க height of the second cone. Height of second cone is equal to 2 double of the first cone. Okay. அப்போ H2 is equal to 2 into H1. R1 by R2 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ரேடியை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் டூ கோன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2:3. 1/3 pi R1 square H1 by 1/3 pi R2 square H2 is equal to 2/3. ஏன்னா வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 1/3 pi R square H. ஓகே ஸ்டூடெண்ட். அப்போ இந்த 1/3 இந்த 1/3 கேன்சல் ஆயிடும், இந்த பை கேன்சல் ஆயிடும். R1 square H1 by R2 square H2 is equal to 2/3. ஓகேவா? R1 square by R2 square H1 அப்படியே போட்டுக்குங்க. H2க்கு பதிலாக என்ன போடுவீங்க? 2H1 போடுவீங்க. என்ன பாருங்கள் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ 2/3. இந்த H1 கேன்சல் ஆயிடும். அப்போ R1 square by R2 square is equal to இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 4/3. அப்போ R1 by R2 the whole square is equal to 4/3. ஓகே. அப்போ R1 by R2 is equal to square root of 4/3 which is equal to 2/3. Okay. Therefore, ratio of their radii is 2:3 போட்டுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் ஆன்சர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.